ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். மாலை வெயில் மின்னும் தஞ்சாவூர் அருகிலுள்ள ஒரு அழகியான ஒரு கிராமத்தில் சேர்ந்த இளம்பெண் தான் லாவண்யா. அந்த ஊரில் லாவண்யாவுக்கு பார்க்காதவர்களே இல்லவே இல்லை. அவ்வளோ அழகான தோற்றம் கொண்டவர், ஒரு தேவதை மாதிரி. லாவண்யாவுக்கு திருமணம் பருவம் நெருங்கி வந்த நேரத்தில் லாவண்யாவின் தந்தை குமார் ஒரு நல்ல மாப்பிள்ளை படத்தை எடுத்து வந்தார். மிகுந்த ஆர்வத்துடன் அந்த புகைப்படத்தை பார்த்த லாவண்யா நீட்டினார் குமார். ஆசையாய் பார்த்து வாங்கி பார்த்த லாவண்யா முகம் உடனே வெளியேற்றி போனது. ஏனென்றால் அந்த மாப்பிள்ளையை பார்த்ததும் லாவண்யாவுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. மாப்பிள்ளை மிகவும் கருமையாக நிறத்துடன் இருக்கிறார். தன் அழகுக்கு எந்தவித சம்பந்தமும் இல்லாத ஒருவரை தன் வாழ்நாள் முழுவதும் கூட வேண்டுமா என்ற எண்ணம் லாவண்யாவுக்கு வந்தது. இவரை நான் மணந்து கொள்ள வேண்டுமா? ஒருபோதும் முடியவே முடியாது என்று உறுதியாக மறுத்துவிட்டார் லாவண்யா தன் அப்பாவிடம். உடனே தந்தை குமாரும் மகள் லாவண்யாவுக்கு பெரிய வாக்குவாதம் தொடங்கியது. பாரு லாவண்யா, மாப்பிள்ளை நல்ல விதமாக இருக்கிறார், சுமாராக இருந்தால் என்ன, இவரைத்தான் நீ மணக்க வேண்டும் என்று குமார் சொன்னார். உடனே லாவண்யா கோபத்துடன், என்ன சுமாரா? பாருங்க அப்பா, ஆள் மிகவும் கருப்பாகவும் ஒல்லியாகவும் கண்ணாடி அணிந்து இருக்கிறார், இவரை நான் மணப்பதா? ஒருபோதும் இல்லை என்று கத்தினார். அப்போது குமார் அமைதியாக, லாவண்யா, அழுகை மட்டும் பார்க்காதே, குணத்தை பார். மாப்பிள்ளை மாமா அர்ஜுன் சுத்த தங்கம்மா, அரசு அலுவலகத்தில் உயர் பதவியில் இருக்கிறார். இதைவிட சிறந்த மாப்பிள்ளை உனக்கு நான் பார்த்து கொடுக்கவே முடியாது. இவர்தான் உனக்கானவர். நான் முடிவு செய்து விட்டேன் என்று உறுதியாக சொல்லிவிட்டு நகர்ந்தார். நான் இவரை மணக்கவே மாட்டேன் என்று 2 நாட்களாக சாப்பிடாமல் வீட்டில் பெரும் சண்டை போட்டிருந்தார் லாவண்யா. ஆனால் வீட்டில் யாரும் லாவண்யாவை பேச்சை கண்டு கொள்ளவே இல்லை. குடும்ப சூழ்நிலை நிர்பந்தத்தால் இறுதியில் வேறு வழியின்றி லாவண்யா திருமணத்துக்கு சம்மதிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார். சில நாட்களுக்கு பிறகு இருவரும் திருமணம் செய்து நடந்துவிட்டது. திருமணத்துக்கு பிறகு தந்தை குமார் சொன்னது போலவே மாமா அர்ஜுன் மிகுந்த நல்ல குணம் படைத்தவராகவே தெரிந்தார். அன்பானவர், பாசமானவர், புரிந்து கொள்ளும் மனம் கொண்டவர். லாவண்யா சொன்ன எல்லாவற்றிற்கும் உடனே தலையாட்டி ஒத்துக்கொள்பவர். எல்லா விஷயங்களிலும் லாவண்யாவுக்கு ஏற்றவாறு நடந்து கொண்டார். பூம்பாடு மாறி தலையாட்டி கொள்வார். லாவண்யாவால் மாமா அர்ஜுன் குணத்தில் எந்த குறையும் கண்டுபிடிக்கவே முடியவே இல்லை தன் வாழ்க்கையில் ஆரம்பத்தில். ஆனால் வெளியில் 4 பேர் முன்னால் இவர் தான் என் கணவர் என்று அறிமுகப்படுத்துவதற்காகவே லாவண்யா பெரும் அவமானமாக கருதுகிறார். வெறுப்புடனும் விருப்பமின்றியும் தன் வீட்டுக்கு குடும்ப வாழ்க்கை நடத்தினார் லாவண்யா. திருமணம் முடிந்த 4 மாதங்கள் லாவண்யா கர்ப்பமடைந்து விட்டாள். மாலை நேரத்தில் வீட்டு முற்றத்தில் விளையாடி கொண்டிருந்தால் லாவண்யாவின் மனதில் ஒரே கவலையாகவே நிறைந்திருந்தது. என் மகன் லாவண்யாவின் கணவரைப் போலவே பிறந்துவிடக்கூடாது என்று தினமும் தெய்வங்களில் லாவண்யா மனம் உருகி வேண்ட ஆரம்பித்து விட்டாள். அந்த பிரார்த்தனையில் வீண் போகவே இல்லை. லாவண்யாவுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை லாவண்யாவின் மாமா அர்ஜுன் சேர்ந்து விவேக் என்று இனிமையான பெயர் சூட்டி ஆரம்பித்து விட்டனர். விவேக் 3 வயது நிரம்பியதும் லாவண்யாவின் எதிர் வீட்டில் ஒரு அழகான இளைஞன் குடியேறினான். அந்த இளைஞனின் பெயர் சித்தார்த். சித்தார்த் சென்னையில் உள்ள விப்ரோ நிறுவனத்தில் உயர் பொறுப்பில் பணியாற்றி வருகிறான். பார்ப்பதற்கு சினிமா கதாநாயகன் போலவே கவர்ச்சிகராகவும் தோற்றம் கொண்டவர் சித்தார்த். முதலில் எதிர் வீட்டு வந்தால் சித்தார்த் லாவண்யாவின் நட்புடன் புன்னகையுடன் பழக ஆரம்பித்தார். பின்னர் நாட்கள் செல்ல செல்ல சித்தார்த் லாவண்யாவுக்கு சிரித்து பேச ஆரம்பித்து விட்டார். லாவண்யாவின் மகன் விவேக்கிடம் சித்தார்த் மிகுந்த அன்பு காட்ட ஆரம்பித்து விட்டார். அடிக்கடி விவேக் தன் 2 சக்கர வாகனத்தில் அமர்த்தி அருகில் உள்ள சந்தைக்கு அழைத்து செல்வார். விவேக்கிற்கு பிடித்த இனிப்பு வகைகள், சாக்லேட், விளையாட்டு பொம்மைகள் என எல்லாவற்றையும் வாங்கி கொடுத்திருந்தார் சித்தார்த். பிறகு சித்தார்த் லாவண்யா அணிந்திருந்த உடைகள் பாராட்ட தொடங்கிவிட்டார். அழகை, மேக்கப்பையும் பாராட்ட ஆரம்பித்து விட்டார். லாவண்யாவின் அழகிய வார்த்தைகள் வர்ணிக்க ஆரம்பித்து விட்டார் சித்தார்த். லாவண்யாவை சமைக்கும் உணவுகளை ருசித்து உண்ண ஆரம்பித்து விட்டார். உங்கள் சமையல் அற்புதமாக இருக்கிறது என்று தொடர்ந்து புகழ்ந்து தள்ள ஆரம்பித்து விட்டார் சித்தார்த். இப்படியே நாளுக்கு நாள் சித்தார்த் லாவண்யாவுக்கு மனதில் மெதுவாக இடம் பிடிக்க ஆரம்பித்து விட்டது. 3-4 மாதங்கள் கழித்து சித்தார்த் நேரடியாகவே லாவண்யாவிடம் சென்று, லாவண்யா, நீங்கள் சம்மதித்தால் உடனே உங்கள் மகனையும் விவேக்கையும் நான் முழு மனதுடன் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். முதலில் நீங்கள் என்னுடன் வாருங்கள். பின்னர் மாமா அர்ஜுனிடமிருந்து சட்டப்படி விவாகரத்தை பெற்றுக்கொள்ளலாம். அதன் பிறகு நாம் இருவரும் திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழலாம் என்று சொன்னான் சித்தார்த். விவேக்கையும் நம்முடைய அழைத்து செல்லலாம் என்று இனிய வார்த்தைகளில் ஆசை காட்டினார். 3 முதல் 4 மாதங்கள் எல்லாவற்றையும் சரி செய்துவிடலாம். அதன் பிறகு நமது வாழ்க்கை எல்லாவற்றையும் மகிழ்ச்சியாக நிரம்பிய சொர்க்கமாக இருக்கும் என்று சித்தார்த் லாவண்யா கனவுகளை விதைத்தான். பலவீனமான மனநிலையில் இருக்கும் லாவண்யா எதையும் ஆழமாக யோசிக்காமல், எதிர்கால விளைவுகளை பற்றி சிந்திக்காமல் சித்தார்த் அழகிலும் இனிய பேச்சிலும் மயங்கிவிட்டாள். சித்தார்த் சொன்ன ஒவ்வொன்றுக்கும் லாவண்யா தலையாட்டி சம்மதம் தெரிவித்து விட்டாள்.
விவேக் வீட்டை விட்டு போவதில் லாவண்யாவுக்கு சிறிது தயக்கம் இருந்தாலும் சில நாட்கள் மட்டுமே என்று சித்தார்த் லாவண்யாவிடம் அமைதிப்படுத்தினார். இறுதியில் லாவண்யா ஒத்துக்கொண்டார். ஒரு நாள் லாவண்யா, மாமா அர்ஜுன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று ஒரு கடிதம் எழுதி விட்டுவிட்டு மகன் விவேக்கை வீட்டை விட்டுவிட்டு சித்தார்த்துடன் இரவோடு இரவாக வீட்டை விட்டு ஓடிவிட்டார். இருவரும் கேரளாவுக்கு சென்றார்கள். அங்கு ஒரு சிறிய லாட்ஜில் தங்கியிருந்தார்கள். டெய்லி நைட் ஆனால் ஒரே வேலை தான். அந்த 3 நாட்களும் சித்தார்த் லாவண்யா அனைத்து ஆசைகளையும் தீர்க்கும் வகையில் நல்ல டெய்லி நைட் ஆனால் சந்தோஷமாக உல்லாசமாக செஞ்சு எல்லாத்தையும் முடிச்சிட்டான். 4வது நாள் லாவண்யாவில் இருந்த பணம் நகை அனைத்தையும் எடுத்துக்கொண்டு சித்தார்த் எந்த வார்த்தையும் சொல்லாமல் திடீரென்று மறைந்து விட்டான். அதன் பிறகு நடந்த சம்பவங்கள் லாவண்யாவால் கொஞ்சம் கூட நம்ப முடியவே இல்லை. அந்த அளவுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. சித்தார்த் திரும்பி வருவார் என்று நம்பிக்கையுடன் லாவண்யா நீண்ட நாட்களாகவே அந்த கேரளாவில் உள்ள லாட்ஜிலே தங்கி கொண்டே இருந்தார். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல உண்மை லாவண்யாவுக்கு மெல்ல மெல்ல புரிய ஆரம்பித்து விட்டது. அந்த ஒரு நிமிடம் உலகமே முழுவதும் லாவண்யாவுக்கு நரகமாக தோன்ற ஆரம்பித்து விட்டது. லாட்ஜ் கட்டணம் கூட லாவண்யாவிடம் எந்த பணமும் இல்லவே இல்லை. அவளால் கட்ட முடியவே இல்லை ரூம் காசு கூட. என்ன செய்வது என்று தெரியாமல் யோசித்து லாவண்யாவுக்கு திடீரென்று தன் நெருங்கிய தோழி யாமினி ஞாபகத்துக்கு வந்தார். யாமினி கேரளாவில் ஒரு சிறிய நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார். உடனே லாவண்யா யாமினிக்கு தொலைபேசி அழைப்பு கொடுத்து நடந்த அனைத்தையும் விவரித்தார். உதவி கேட்டார். யாமினி உடனடியாக லாட்ஜுக்கு ஓடி வந்தார். யாமினிக்கு இன்னும் திருமணம் ஆகவே இல்லை. யாமினி லாட்ஜ் பணத்தை முழுவதுமாக செலுத்திவிட்டு ஒரு 18,000 செலுத்திவிட்டு சொந்த வீட்டுக்கு அழைத்து சென்றார். லாவண்யா, நீ தங்கையாகவே இரு, கொஞ்ச நாட்கள் இங்கே தங்கிக்கொள் என்று யாமினி அன்புடன் அழைத்தார். லாவண்யா சில நாட்கள், ஒரு 10-15 நாட்கள் இங்கே தங்கி பிறகு மீண்டும் மாமா அர்ஜுன் திரும்பி போய்விடுவேர் என்று எண்ணத்தில்தான் யாமினி லாவண்யாவை வீட்டு அழைத்து சென்றார். ஆனால் வீட்டுக்கு வந்த சில நாட்களிலே லாவண்யா உண்ணாமலும் உறங்காமலும் பித்து பிடித்தது போல் பைத்தியக்காரியமாக ஆகிட்டால் என டிப்ரெஷன் ஆகிவிட்டது. லாவண்யாவை பார்த்த யாமினிக்கு பயம் தொற்றியது. முதலில் லாவண்யா தற்கொலை செய்து கொண்டு விடலாமா என்று சந்தேகம் யாமினிக்கு எழுந்தது. அந்த சந்தேகத்தை உணர்ந்த லாவண்யா வறண்ட குரலில் பேசத் தொடங்கிவிட்டார். யாமினி, பயப்படாதே, நான் ஒருபோதும் தப்பு எதுவும் பண்ண மாட்டேன். நான் செய்த பெரிய தவறுக்கு நான் அனுபவித்து கொண்டு இருக்கிறேன். இந்த தண்டனை இன்னும் நிறைய இருக்கிறது. அது முழுமையாக அனுபவிக்காமல் நான் இந்த உலகத்தை விட்டு போவே மாட்டேன் என்று சொல்வது லாவண்யாவின் வார்த்தைகள் தன்னைத்தானே வெறுக்கும் உணர்வு முழுமையாக தெரிந்தது. ஏதோ ஏமாந்து விட்டோம் என்று இப்படியே பேசுகிறாய், காலப்போக்கில் எல்லாம் சரியாகிவிடும் என்று யாமினி ஆறுதல் சொன்னார். ஆனால் அந்த வார்த்தைகள் லாவண்யாவின் மனதில் நிரந்தரமாக பதிந்துவிட்டன. இப்படியே நாட்கள் வேகமாக ஓடினர். 1 மாதம் கடந்து விட்டது. ஒரு நாள் யாமினி லாவண்யாவிடம் வந்து கேட்டார். லாவண்யா, இனி என்னதான் நீ செய்ய போற என்று முடிவு எடு என்று சொன்னாள் யாமினி. உடனே லாவண்யா யாமினியிடம், எனக்கு இங்கே ஏதாவது ஒரு சின்ன வேலை ஏதாவது வாங்கி தர முடியுமா என்று கேட்டார். அப்படி என்றால் நீ உன் வீட்டுக்கு திரும்பி போக வேண்டியது கற்பனையில் கூட யோசிக்க மாட்டியா என்று யாமினி கேட்டாள். அந்த கேள்விக்கு என்னால் இப்போதைக்கு பதில் சொல்லவே முடியாது. நான் என்ன செய்வது எனக்கே தெரில அப்படின்னு சொன்னாள். லாவண்யா தலைகுனிந்து நின்றார். பிறகு லாவண்யா மெல்லிய குரலில் பேசினார். நான் ஒரு 3 நாட்கள் 5 நாட்கள் சாக்கடையில் விழுந்து அழுகி போனவள். அந்த நல்ல மனிதருக்கு மனைவியாகவும் என் மகன் விவேக்கு தாயாகவும் இருக்கும் உரிமையை நான் இழந்து விட்டேன் என்று சொல்லும் போதெல்லாம் லாவண்யாவின் கண்களிலிருந்து தாரத்தாரையாக தண்ணீர் ஓடியது. அப்போது யாமினி சொன்னார், இல்லை லாவண்யா, நீ உன் வீட்டுக்கு போகாவிட்டால் மாமா அர்ஜுன் நீ அந்த இளைஞனுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று நினைத்து கொண்டே இருப்பார். அதனால் லாவண்யா நிச்சயமாக தன் வீட்டுக்கு போய் ஆக வேண்டும் என்று யாமினி உறுதியாக சொன்னார். நீ 5 நாட்கள் மேல் அந்த இளைஞனுடன் வாழ்க்கை நடத்தியது உன் கணவராக மாமா அர்ஜுன் தெரியாமல் போய்விடும் என்று யாமினி சொன்னார். அதை கேட்ட லாவண்யா மிகுந்த வேதனையுடன் பதிலளித்தார். கருமையான நிறத்தில் 5 நாட்கள் 15 நாட்கள் என்று எந்த கணக்கும் இல்லவே இல்லை. கற்பு இருக்கிறதா இல்லையா என்பதுதான் கற்பில் உண்மையாக இருக்கிறோமா, ஹஸ்பண்ட் மனைவிக்கு மட்டும் உண்மையாக இருக்கிறோம் தான் அர்த்தம். லாவண்யாவின் அந்த வார்த்தைகள் கேட்டது யாமினி வாயடைத்து போனார். இப்போது விரக்தியில் பேசுகிறார், பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று யாமினி அப்போதைக்கு விட்டுவிட்டு சென்றார். ஆனால் அதன் பிறகு எத்தனையோ முறை யாமினி லாவண்யாவிடம் வந்து, நீ அமைதியாக உன் வீட்டுக்கு போ, உன் கணவருடன் வாழு, அர்ஜுனுடன் வாழு, உன் மகன் விவேக்குடன் நீ நல்லா பார்த்துக்கொள் என்று திரும்பி திரும்பி அறிவுறுத்தினாள். ஆனால் கடைசி வரை லாவண்யாவின் எண்ணத்தில் எந்த ஒரு சின்ன மாற்றமும் ஏற்படவே இல்லை. அந்த நிலைமைக்கு நாட்கள் தொடர்ந்து கொண்டே ஓடிக்கொண்டே இருந்தன. அதற்கு பிறகுதான் காலங்கள். லாவண்யா எதற்கு அழுததும் இல்லை, சிரிக்க வேண்டிய சந்தர்ப்பங்களில் அவன் வாழ்க்கையில் வந்ததும் இல்லை. அவள் ஒரு நாளும் சிரித்தது கூட இல்லை. இந்த கசப்பான அனுபவத்தினால் தன்னை அழுதபடியே கொண்டது போல் இல்லை. ருசியான உணவு சாப்பிட்டதும் இல்லை. யாமினியை தவிர வேறு யாருடனும் நெருங்கி பேசுவதும் பழகுவதும் இல்லவே இல்லை.
எத்தனையோ இரவுகள் உறங்காமல் ஜன்னல் வழியாக வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள் லாவண்யா. பார்த்த யாமினி மனமே ரொம்பவே மனம் நொந்து போனது. என்ன கொடுமை இது! எத்தனை காலம்தான் நீ இப்படியே இருப்பாய் லாவண்யா என்று 2 மாதங்கள் கழிந்து ஓடிவிட்டனர். ஒரு நாள் யாமினி கேட்டார். அந்த கேள்விக்கு லாவண்யா எந்த பதிலும் சொல்லவே இல்லை. யாமினி மேலும் சொன்னார், உள்ளுக்குள் இப்படி சித்திரவதை அனுபவிப்பதற்கு பதிலாக நீ நேராக உன் வீட்டுக்கு போய் உன் கணவரிடம் நடந்து எல்லாம் சொல்லிவிடு என்றான் யாமினி. கொடுக்கும் தண்டனை ஏற்றுக்கொள். ஒரே அடியாக அழுது தீர்த்து கொள்ளலாம். அப்படியானால் உன் மனப்பாரத்தை கொஞ்சம் குறையும் என்று புத்திமதி சொன்னாள் யாமினி. ஆனால் யாமினி எத்தனையோ முறை கூறினாலும் லாவண்யாவால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியவே இல்லை. லாவண்யாவின் வாழ்க்கை அப்படியே இருண்ட நடைப்பிணத்தை தொடர்ந்தது. அடுத்த மாதத்தில் லாவண்யாவின் நிலையை பார்த்து பொறுக்க முடியவே முடியாத யாமினி இவளை இப்படியே விட்டுவிட்டால் மனநிறைவில் பைத்தியக்காரியாக மாறிவிடுமோ என்று அவளுக்கு பயம் வந்துவிட்டது. அதனால் கஷ்டப்பட்டு ஒரு வேலையை வாங்கி கொடுத்து அடுத்த மாதமே லாவண்யாவுக்கு வாங்கி கொடுத்து விட்டார். லாவண்யா அந்த வேலைக்கு நடை போட்டு போய் வர ஆரம்பித்து விட்டார். வேலைக்கு கிடைத்த சம்பளத்தில் அத்தியாவசிய செலவுகளுக்கு பிறகு ஒரு பகுதியை யாமினியிடம் கொடுத்தார். மீதியை அருகிலுள்ள அனாதை ஆசிரமத்திற்கு தொடர்ந்து அனுப்பி வைத்துவிட்டார் லாவண்யா. சில மாதங்கள் கழித்து லாவண்யாவின் மற்றொரு தோழி மூலமாக லாவண்யா ஓடிப்போன பிறகு அங்கே என்னென்ன நடந்தது என்பது தெரிய வந்தது. அதாவது லாவண்யா ஓடிப்போன பிறகு மாமா அர்ஜுன் வேறு எந்த திருமணம் செய்து கொள்ளவே இல்லை என்று தகவல் வந்தது. தன் மகன் விவேக்குக்கான முழு வாழ்க்கையும் அர்ப்பணித்து வாழ்ந்து வருகிறார் என்று செய்தி வந்தது. லாவண்யாவின் பெற்றோர் வந்து மாமா அர்ஜுனிடம் நாங்கள் விவேக்கை வளர்த்து கொள்கிறோம் என்று கேட்டார்கள். ஆனால் விவேக் அவர்களிடம் அனுப்பவே இல்லை. நீங்கள் வேறொரு திருமணம் செய்து கொள்ளுங்கள், சந்தோஷமாக வாழுங்கள் என்று எவ்வளோ வற்புறுத்தினார்கள். எங்கள் மகன் இப்படி நடப்பதா என்று நாங்கள் ஒருபோதும் எதிர்பார்க்கவே இல்லை என்று எவ்வளவோ வற்புறுத்தி பார்த்தார்கள். ஆனால் மாமா அர்ஜுன் எந்த சம்மதத்துக்கும் வரவே இல்லை. நானே என் மகனை வளர்த்து கொள்கிறேன். என் மகனை நான் வளர்க்காமல் வேறு யார் வளர்ப்பார்கள் என்று உறுதியாக கூறிவிட்டார். ஊரில் லாவண்யா பற்றி மிகவும் இழிவாகவும் கொச்சை வார்த்தைகளும் பேச ஆரம்பித்து விட்டார்கள். அதனால் மாமா அர்ஜுன் கூச்சிட்டு இடமாற்றம் பெற்று மகன் விவேக்கை தன்னுடன் அழைத்துச் சென்றார் என்று லாவண்யா தோழி யாமினி சொன்னார். மகன் விவேக் படிப்பில் மிகவும் சுட்டித்தனமாக இருந்தார். மாமா அர்ஜுன் விவேக்கை உயர்ந்த படிப்பு அனைத்து படிப்பையும் படிக்க வைத்தார். நல்ல வேலை கிடைத்தது. 4 மாதங்கள் மாமா அர்ஜுன் இறந்து போனார். அந்த தகவல் வரும் வரை மட்டும் பொட்டு வைத்திருந்தார் நிர்மலா. அதன் பிறகு அதையும் நிறுத்திவிட்டார். மாமா அர்ஜுன் இறந்து 5 மாதங்கள் கழித்து உடல்நல பாதிக்கப்பட்டு லாவண்யாவுக்கு மருத்துவ பரிசோதனை செய்தபோது கேன்சர் முற்றிலும் நிலையில் இருப்பது தெரிய வந்தது. நோய் வந்த பிறகு பல நாட்கள் யோசித்த பிறகு இதற்கு முன்பு ஒரு முறையாவது தன் மகன் விவேக்கை நேரடியாக சந்திக்க வேண்டும் என்று லாவண்யா முடிவு செய்துவிட்டார். அந்த முடிவை தோழி யாமினியிடம் சொன்னார். யாமினி தன் காதுகளை நம்ப முடியவே இல்லை. பேச வார்த்தைகளும் இல்லை. லாவண்யாவின் கைகளை ஒரு நிமிடம் இறுக்கமாக பிடித்து கொண்டு யாமினி அழுதுவிட்டார். எத்தனையோ முறை இதை பற்றி நான் உன்னிடம் சொல்லியிருக்கிறேன். நீ கேட்கவே இல்லை. ஆனால் நீ சாகப் போகிறாய் என்று விஷயம் தெரிந்ததும் உன் மனம் மாறிவிட்டது என்று யாமினி நெகிழ்ச்சியுடன் சொன்னார். குரல் கரக்கரக்க யாமினி கேட்டார், துணைக்கு நானும் வரட்டுமா லாவண்யா? அப்போதுதான் லாவண்யா சரி வா போகலாம் என்று சொல்லி யாமினியை உடன் அழைத்து சென்று விட்டார். 15 வருஷம் கழித்து தன் மகனை பார்ப்பதற்காக லாவண்யா கேரளாவிலிருந்து சென்னைக்கு இல்லை கொச்சிக்கு திருச்சிக்கும் தஞ்சாவூருக்கும் சென்றார். இந்த தீர்மானம் லாவண்யாவுக்கு சுலபமாக எடுக்கப்படத்தட்டதில்லை. இந்த பயணம் மிகவும் கொடுமையாகவும் ரொம்ப மோசமான அனுபவமாக இருக்கப் போகிறது என்பது லாவண்யாவுக்கு நன்றாகவே அறிந்திருந்தார். மகனை சந்திக்கும் போது விவேக் தன்னை ஒரு புழுவை விட கேவலமாக பார்ப்பான் என்பதில் லாவண்யாவுக்கும் சிறிது கூட சந்தேகமே இல்லை. ஆனால் எத்தனையோ காலமாக தான் சுமந்து கொண்டிருந்த பெரிய மனப்பாரத்தை இறக்க வைக்காமல் இறந்து போவதில் லாவண்யாவுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. எனவே சகல தைரியத்தையும் திரட்டி கொண்டு தன் உயிர் தோழியான யாமினியையும் உடன் அழைத்து கொண்டு லாவண்யா கேரளாவில் இருந்தும் பக்கத்தில் இருக்கின்ற தஞ்சாவூருக்கு சென்றாள். ஆனால் கேரளாவிலிருந்து கிளம்பும்போது தைரியம் சிறிது சிறிதாக குறைய கொண்டே இருந்தது லாவண்யாவுக்கு. கொச்சிக்கு வந்து வாடகை காரில் ஏறி அமர்ந்தபோது அந்த தைரியம் சுத்தமாக கரைந்து போய்விட்டது. வீட்டு வாசலில் இருந்து உள்ளே போவது போகாமல் இருப்பதா, அனுமதி கிடைக்குமா என்ற சந்தேகம் லாவண்யாவுக்கு வலுக்க ஆரம்பித்து விட்டது. ஆனால் மகன் எப்படி நடந்து கொண்டாலும் சரி, அது தான் செய்த தவறுக்கு குறைந்தபட்ச தண்டனையாகத்தான் இருக்கும் என்று லாவண்யா தன் மனதுக்குள்ளே பேச ஆரம்பித்து விட்டாள். தன் மகன் விவேக்கின் வீட்டை நோக்கி கார் முன்னேறி சென்றது. கார் விவேக்கின் வீட்டின் முன்னால் வந்து நின்றது. காரில் இருந்து இறங்கும்போது லாவண்யாவின் இதய துடிப்பு ரொம்பவே அதிகமாகவே அடிக்க ஆரம்பித்து விட்டது.
தோழி யாமினி சிறிது பதட்டத்தில் ஏற்பட்டது. விவேக்கின் வீடு பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் இருந்தது. வீட்டின் முற்புறம் பல்வேறு வண்ண மரங்கள், அழகிய செடிகள் நிறைந்திருந்தனர். யாமினி முன்னால் சென்று காலின் பெல்லை அழுத்தினாள். கதவை விவேக்தான் வந்து திறந்தான். விவேக்கை பார்த்ததும் யாமினி அதிர்ச்சியில் உறைந்து போனாள். காரணம், லாவண்யாவின் சிறு வயதில் எப்படி இருந்தாரோ அந்த சாயல் அப்படியே விவேக்கிடம் இருந்தது. பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இளைஞனாகவே விவேக் தெரிந்தார். என்ன வேண்டும் என்று விவேக் என்னிடம் கேட்டான். யாமினி மெல்லிய குரலில், விவேக், ஆமா, நான் தான் விவேக்கு. நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்டான் விவேக். மீண்டும் கேட்டான், என் பேர் யாமினி. இவர் என் தோழி லாவண்யா. உங்களைத்தான் நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம் என்று யாமினி சொன்னார். தாயின் பெயரை கேட்டவுடன் விவேக்கின் அவரை அடையாளமே தெரியவே இல்லை. ஏன்னா ரொம்ப 15-20 வருஷம் கழிச்சு தான் அம்மாவே பார்க்குறான். யாமினிக்கு அவரை தவறு சொல்லவும் தோன்றவே இல்லை. விவேக்கு தாயின் நினைவுகள் எல்லாம் பழைய புகைப்படங்களில் தான் பார்த்திருக்கிறான். இன்றைய நிலையில் இருக்கும் லாவண்யாவின் தோற்றத்தை அந்த பழைய அழகுக்கும் எந்த சம்பந்தமே இல்லை. உள்ளே வாருங்கள் என்று விவேக் இருவரையும் அழைத்து சென்றான். வரவேற்பறையில் சுவரில் 2 புகைப்படங்கள் தொங்கிக் கொண்டே இருந்தனர். ஒன்றில் மாமா அர்ஜுன் மட்டும்தான் இருந்தார். இறப்பதற்கு சில காலம் முன் எடுக்கப்பட்ட புகைப்படம் போல தெரிந்தது. அந்த புகைப்படத்தில் சந்தன மாலை அணிவித்திருக்கப்பட்டிருந்தது. இன்னொருற்றில் மாமா அர்ஜுன், லாவண்யாவும் கைக்குழந்தையுடன் இருக்கும் விவேக் இருந்தார்கள். உட்காருங்கள் என்று சொல்லிவிட்டு விவேக் உள்ளே சென்றான். இருவரும் அங்கிருந்து சோஃபாவில் அமர்ந்தார்கள். அப்போது லாவண்யாவின் கண்கள் மாமா அர்ஜுன் புகைப்படித்து நிலைத்து நின்றது. தான் போன பிறகு வேறு எந்த திருமணம் செய்து கொள்ளாமல் மாமா தன் மகனை தனியாகவே வளர்த்து ஆளாக்கி நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து எல்லா கடமைகளிலும் முடித்த பிறகு இறந்து போயிருக்கிறார். அந்த நல்ல மனிதரை லாவண்யா பார்க்கவே இல்லையே. லாவண்யாவை கண்கள் லேசாக கலங்கின. தன் தோழியை பார்த்து கொண்டிருந்த யாமினி 18, 15, 20 வருஷங்கள் முதல் குறைவாக லாவண்யா கண்கள் கலங்குவதை பார்த்தாள். அந்த சமயத்தில் விவேக் அங்கு வந்தான். லாவண்யாவின் பார்வை மாமா அர்ஜுன் புகைப்படத்தில் நிலைத்திருந்ததும், கண்கள் கலங்கியதும், அந்த பெண்மணியின் பெயர் லாவண்யா என்று சொன்னதும் எல்லாம் சேர்ந்து போதுதான் விவேக்கின் அவர் யார் என்பது புரிய தொடங்கிவிட்டது. விவேக்கின் முகத்தில் சொல்ல முடியாத உணர்ச்சிகள் தெரிந்தன. அவர் இன்னொரு புகைப்படத்தில் இருந்த தாயின் உருவத்தை இப்போது எதிரில் இருக்கும் உருவத்தை ஒப்பிட்டு பார்த்தார். ஒற்றுமை சுத்தமாக இல்லவே இல்லை என்றாலும் அவர் தன் தாய் என்பதை விவேக் சொல்லாமலே புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டார். அவர் புரிந்து கொண்டது என்பது இருவருக்கும் புரிந்துவிட்டது. சிறிது நேரம் அங்கேயே கனத்த மௌனம் நிலவியது. ஆனால் லாவண்யா பயத்து போலவே விவேக் அவரை அடிக்க துரத்துவோ கேவலப்படுத்தவோ செய்யவே இல்லை. லாவண்யாவால் எதுவும் பேச முடியவே இல்லை. லாவண்யாவின் நாக்கு வாய்க்கும் ஒட்டி கொண்டுவிட்டது போல இருந்தது. எதையோ சொல்ல நினைத்தார். ஆனால் ஒரே ஒரு வார்த்தை கூட அவளால் சொல்ல முடியவே இல்லை. அந்த கனத்த மௌனத்தில் விவேக் தான் முதலில் பேச ஆரம்பித்து விட்டார். நீங்கள் ஒரு நிச்சயம் திரும்பி வருவீர்கள் என்று அப்பா எனக்கு இறக்கும் முன் சொல்லிவிட்டார் அப்படின்னு விவேக் சொன்னார். அம்மா என்ற வார்த்தை கேட்டதும் லாவண்யா கண்கள் கலங்கி குலுங்கி அழ ஆரம்பித்து விட்டது. நான் என்று பேச ஆரம்பித்தேன். லாவண்யாவால் அதற்கு மேல் ஒரு வார்த்தை கூட பேசவே முடியவில்லை. விவேக் மீண்டும் பேசத் தொடங்கினார். நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டவே வேண்டாம். அப்பா எல்லாவற்றையும் என்னிடம் சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு அழகு, அவருக்கு அழகு இல்லை என்று அவருக்கு தாழ்வு மனப்பான்மை இருந்ததாகவும், உங்களை எப்போதும் சந்தேகத்துடன் பார்த்து கொண்டிருந்ததாகவும், அடிக்கடி மன உளைச்சல் கொடுத்ததாகவும் அப்பா சொன்னார். ஒரு நாள் அந்த உளைச்சல் தான் தாங்க முடியாமல் நீங்கள் வீட்டை விட்டு ஓடிப்போனதாகவும் சொல்லியிருக்கிறார். இது என்ன புது கதை என்று நினைத்து லாவண்யாவுக்கு தோழியும் யாமினிக்கும் முன்னால் விவேக் அவரை அடிக்கடி துரத்தும் இருந்தனர். உண்மையான காரணம் இப்போதுதான் புரிந்துவிட்டது. விவேக் மீண்டும் பேச ஆரம்பித்து விட்டான். அப்பா இறக்கும் கடைசி நேரத்தில் என்னிடம் கேட்டுக்கொண்டது இதுதான். ஒரு நாள் நீங்கள் திரும்பி வந்தால் உங்களிடம் முடிந்தவரை எந்த கேள்வியும் கேட்காமல், புண்படுத்தாமல், நல்ல மகனாக இருக்கும் வரை கடைசி வரை பார்த்து கொள்ள வேண்டும் என்று அப்பா என்னிடம் சத்தியம் வாங்கினார். அது அப்பாவின் கடைசி ஆசை என்று விவேக் சொன்னார். அந்த வார்த்தைகள் கேட்டதும் லாவண்யாவின் உடைந்தே போனார். இத்தனை வருடங்களாக சேர்த்து வைத்திருந்த வேதனை அந்த ஒரு கணத்தில் பெருக்கி கொண்டு வெடித்து விட்டது. எழுந்த மாமா அர்ஜுன் புகைப்படத்தை பார்த்து அருகில் சென்று கை கூப்பி கீழே சரிந்தபடி குலுங்கி அழ ஆரம்பித்து விட்டார் லாவண்யா. இறக்கும் வரை தன்னை பற்றி எந்த ஒரு தவறான வார்த்தைகள் கூட என் மாமா அர்ஜுன் யாரிடம் சொல்லவே இல்லையே என்று அழுது கொண்டே இருந்தார். கணவராக பெற்றதற்கு நான் என்ன தவம் செய்தேனோ லாவண்யா நினைத்தார். அப்படிப்பட்ட மனிதரை விட்டுவிட்டு ஓடிப்போன தன் முட்டாள்தனத்தை நினைத்து லாவண்யா தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தார். லாவண்யா அழுவதை பார்த்து அவரை சமாதானப்படுத்த விவேக் முயற்சி செய்தான். அப்போது தோழி யாமினி
மெல்ல முன்னால் வந்து, வேண்டாம் தம்பி வேண்டாம், அவன் கொஞ்ச நாள் அழட்டும் அப்படி என்று சொன்னார். அவரை அழவிடுங்கள். 18 வருஷங்கள் 20 வருஷங்கள் ஆயிடுச்சு, ஒரு முறை கூட அவள் அழவே இல்லை, சிரிக்கவும் இல்லை. அழுது தீர்த்து வேண்டிய நேரம் வந்துவிட்டது, இது அழட்டும் என்று சொன்னாள் யாமினி. யாமினியின் வார்த்தைகள் யோசித்தபடியே விவேக் அழுது கொண்டிருந்த தாயை வெறித்து பார்த்து கொண்டே அமர்ந்து விட்டான். யாமினி மனதுக்குள் மாமா அர்ஜுன் நன்றி சொல்லிவிட்டார். தான் மலையென நினைத்து பயந்த விஷயத்தை அவர் தன் நல்ல மனதால் ஒன்றும் இல்லாமல் செய்துவிட்டார் என்று நினைத்து பெருமூச்சு விட்டார். சிறிது நேரம் அழுது ஓய்ந்து லாவண்யா மகன் விவேக்கை பார்த்து உடைந்த குரலில் சொன்னார். அவர் சொன்னது எல்லாமே பொய். அதை கேட்ட யாமினி அதிர்ச்சியில் உறைந்து போனார். எல்லாம் நல்லபடியாகத்தான் வரும் நேரத்தில் லாவண்யா ஏன் இப்படி சொல்கிறார் என்று தெரியாமல் கண் ஜாடையில் தன் தோழை பேசாமல் இருக்க சொன்னாள். ஆனால் லாவண்யா தன் தோழியின் கண்கள் ஜாடையை பொருட்படுத்தவே இல்லை. அவர் என்னை சந்தேகப்படவே இல்லை தம்பி, என்னை சித்திரவதும் கொஞ்சம் கூட செய்யவே இல்லை, ஒரு முறை கூட என்னிடம் அவர் முகம் சுழித்து பேசியது கூட இல்லை தம்பி என்று லாவண்யா சொன்னார். லாவண்யாவின் அந்த அற்புதமான வார்த்தைகளை பற்றி மனிதரை பற்றி தவறான நினைக்க வேண்டாம் என்று விவேக்கிடம் கூறினார். லாவண்யா நல்லவர் இல்லை என்று, எல்லா தவறும் லாவண்யா மீதுதான் என்று லாவண்யா பேச ஆரம்பித்து விட்டாள். நடந்த அனைத்தையும் சம்பவங்களையும் லாவண்யா ஒன்று விடாமல் விவரிக்க ஆரம்பித்து விட்டால் தன் பையன் விவேக்கிடம். ஒரு நீதிபதி முன்பு குற்றவாளி தன் முழு குற்றத்தையும் ஒத்துக்கொள்வது போல லாவண்யா தன் மகன் விவேக் முன்பு லாவண்யாவின் முழு தவறுகளையும் நடந்த அத்தனையும் நிகழ்வுகளையும் சொல்லி மிகுந்த வேதனையுடன் நின்றார். எல்லாவற்றையும் சொல்லி முடித்த பிறகு விவேக் லாவண்யாவை எப்படி தண்டித்தாலும் லாவண்யா ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறாள் என்பது போல கண்ணீர் மழலையாக விவேக்கிடம் பார்த்தபடி படியே நின்று கொண்டிருந்தாள் லாவண்யா. பரிதாப விவேக்கை பார்த்த லாவண்யா யாமினி அப்போது சொன்ன அனைத்தும் கேட்டுக்கொண்டு சிறிது நேரம் ஒன்றும் பேசாமல் ஆழமாக பார்த்து கொண்டிருந்தார் விவேக். பின்னர் விவேக் மெல்ல மெல்ல பேச தொடங்கிவிட்டான். அவர் சொன்னது பொய் என்று விவேக்கு தெரியும் என்றார். திகைப்புடன் விவேக்கை பார்த்த யாமினியை திரும்பி பார்த்த விவேக் தொடர்ந்து பேச ஆரம்பித்து விட்டான். விவேக்கு நினைவு தெரிந்த நாள் முதல் மாமா அர்ஜுன் தான் வளர்த்து விவேக்கு மாமா அர்ஜுன் தான் என்ன செய்வார், எல்லாத்தையும் செய்து கொடுத்து விட்டார் என்பது நன்றாகவே தெரியும் என்று விவேக் சொன்னார். பெரியவனான பிறகு சில உறவினர்கள் மூலமாக உண்மை அனைத்தும் விவேக்கு தெரிய வந்தது. ஆனால் மாமா அர்ஜுனிடமிருந்து உண்மை தெரிந்ததாக விவேக் காட்டிக்கொள்ளவே இல்லை. விவேக்குக்கு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் எல்லாவுமாக இருந்தது மாமா அர்ஜுன். விவேக்கிடம் இருந்து இதுவரை எந்த தகவலும் வரவே இல்லை. மாமா அர்ஜுன் இருப்பதற்கு முன் கடைசியாக கேட்டது ஒன்றே ஒன்றுதான். லாவண்யா திரும்பி வந்தால் பழைய எதையும் கேட்காமல் லாவண்யாவை ஏற்றுக்கொண்டு கடைசி வரை நல்ல மகனாக இருந்து பார்த்து கொள்ள வேண்டும் உன் அம்மாவை என்று சொன்னான் எங்கள் அப்பா. அதனால்தான் அதை அப்படியே செய்ய விவேக் தயாராக இருந்தாள் என்று விவேக் சொன்னார். மனதளவில் லாவண்யாவை மன்னிக்க விவேக்கால் இன்னும் முடியவே இல்லை என்றும் விவேக் கூறினார். லாவண்யா தலையை குனிந்தபடியே புரிகிறது என்பது போல தலையாட்டினாள். விவேக் எழுந்து லாவண்யாவிடம் அருகில் சென்று தொடர்ந்து பேச ஆரம்பித்து விட்டான். லாவண்யா வேறு யாருடனோ வாழ்க்கை நடத்தி வேறு குழந்தைகள் இருப்பார் என்று விவேக் மனதில் நினைத்து கொண்டிருந்தார். ஆனால் மாமா அர்ஜுன் மட்டும்தான் உள்ளூர் லாவண்யா அப்படி இருக்க மாட்டார் என்று தோன்றியிருக்கிறது. அதனால்தான் மாமா அர்ஜுன் லாவண்யா மீது கடைசி வரை ஒரு துளி கூட சந்தேகம் விடவே இல்லை. லாவண்யா ஒரு நாள் திரும்பி வருவாள் என்று எதிர்பார்த்தார். விவேக் மாமா அர்ஜுன் சொன்ன பொய்யை சொன்ன உடனேயே லாவண்யா அதை மறுத்து உண்மையாக இவ்வளோ தைரியமாகவே சொன்னதை லாவண்யா அழுத விதத்தை இப்போது இருக்கும் லாவண்யாவின் நிலைமையை பார்க்கும்போது லாவண்யா மீது விவேக்கு மதிப்பு ஏற்பட்டது என்றார் விவேக். மாமா அர்ஜுன் கடைசி வரை லாவண்யா மீது வைத்திருந்த அன்பு முட்டாள்தனமானது இல்லை என்று விவேக் தோன்றுகிறது என்று அவன் மனதுக்குள் அவனை பேச ஆரம்பித்து விட்டான். மகன் விவேக்கை திகைப்புடன் பார்த்த லாவண்யா விவேக் தாயை இறுக்கமாக அணைத்து கொண்டு கண் கலங்கிய குரலில் சொன்னாள். இப்போது விவேக்குக்கு லாவண்யா மீதும் கொஞ்சம் கூட கோபம் இல்லை என்று. லாவண்யா அப்போது செய்த தவறான இருந்தாலும் அதற்கு லாவண்யா அனுபவித்த தண்டனை மிகவும் ரொம்பவே அதிகம் என்றான் விவேக். லாவண்யாவிடம் இருக்கும் கடுமையாக நடந்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை என்று. மாமா அர்ஜுன் இருக்கும்போதே லாவண்யா வந்திருந்தால் மாமா அர்ஜுன் உண்மையிலே மிகவும் சந்தோஷப்பட்டிருப்பார் என்று விவேக் சொன்னார். மகன் விவேக்கை மார்பில் சாய்த்து கொண்டு அந்த தாய் மீண்டும் மனம் முருகி அழ ஆரம்பித்து விட்டார். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த யாமினியின் கண்களில் ஆனந்த கண்ணீரில் பெருகியது. இந்த கதையை பற்றி உங்கள் கருத்து என்ன என்று தயவுசெய்து கமெண்டில் சொல்லுங்கள். கீழே உள்ள கமெண்ட் பெட்டியில் எவ்வளோ கமெண்ட் பண்ண முடியும் எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை உங்கள் நண்பர் மற்றும் உறவினர்களிடம் ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். விவேக்